இன்று நம்முடைய தலைப்பு 2024 முன்னணி 5 இராணுவ தொழில்நுட்பங்கள். காலத்தின் நீடிப்போடு உலகின் இராணுவ தொழில்நுட்பங்களில் வேகமாக வளர்ச்சி காணப்படுகிறது. இந்த தொழில்நுட்பங்கள் மட்டுமல்லாமல் போர் தளத்தில் உத்திகளையும் மாற்றி நமது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகளுக்கு புதிய திசையை வழங்குகின்றன. இந்த வீடியோவில் 2024 அதிக கவனம் ஈர்க்கக்கூடிய 5 இராணுவ தொழில்நுட்பங்கள் குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். முதல் தொழில்நுட்பம் ஆட்டோமேட்டட் ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்கள் புதிய உயரங்களை எட்டியுள்ளன மற்றும் போரின் தளத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆட்டோமேட்டட் ட்ரோன்ஸ் மனித இயக்குனர் இல்லாமல் செயல்படுகின்றன, மேலும் அவற்றை பல்வேறு பயணங்களுக்காக திட்டமிடலாம். செயற்கை நுண்ணறிவில் AI முன்னேற்றம் ஏற்படும் போது இந்த ட்ரோன்கள் மேலும் புத்திசாலியாகவும் சுயபராமரிப்பாகவும் மாறுகின்றன. 2024 இவை சாமானிய சுகாதார சேவைகள் மட்டுமல்லாமல் போராட்ட பணிகளிலும் பயன்படுத்தப்படும். அவை எதிரியின் நிலையை கண்டறிய, இலக்குகளை கண்காணிக்க மற்றும் தேவைப்படும் போது தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்துவதேயாகும். இரண்டாவது தொழில்நுட்பம் ஸ்மார்ட் புல்லட்ஸ். இந்த தொழில்நுட்பம் இராணுவ ஆயுதக் களத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறது. ஸ்மார்ட் புல்லட்ஸ் GPS மற்றும் பிற சென்சார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தனது இலக்குகளை அறிந்து அதில் குறிவைத்து தாக்குகின்றன. 2024 இந்த புல்லட்ஸ் சிறப்பு வகை பயணங்களில் பயன்படுத்தப்படும். அதில் துல்லியமான மற்றும் செயல்திறனுடைய நடவடிக்கைகளுக்கான தேவை இருக்கும். இந்த தொழில்நுட்பம் போர்க்களத்தில் பாதுகாப்பாக இருவரை மேலும் தாக்குதல்களை அதிக செயல்திறனுடன் நடத்துவதற்கு படைகளுக்கு உதவுகின்றது. மூன்றாவது தொழில்நுட்பம் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ். இந்த மிசைல்கள் மிக உயர்ந்த வேகத்தில் பயணிக்கின்றன, இதனால் எதிரியின் ரடார் வரை வருவதை தவிர்க்க உதவுகின்றது. 2024 பல நாடுகள் இந்த மிசைல்களின் வளர்ச்சியை கவனமாகச் செய்கின்றன. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் தனது இலக்குகளை வேகமாகவும் துல்லியமாகவும் தாக்குகின்றன. இது ஒரு முக்கிய நிலையை பெற்றிட உதவுகின்றது. இந்த மிசைல்களின் மேம்பட்ட திறன்கள் பாதுகாப்பு படைகளை புதிய சவால்களை எதிர்கொள்ள உதவுகின்றன, மேலும் எதிரியின் அதிகரிக்கும் ஆபத்திற்கு பதிலளிக்க முக்கியத்துவம் செலுத்துகின்றன. நான்காவது தொழில்நுட்பம் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். இன்றைய காலத்தில் டிஜிட்டல் ஆபத்துக்கள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இதனால் இராணுவ செயல்பாடுகளின் செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. 2024 பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சைபர் பாதுகாப்பு அமைப்பு முக்கியமாகும். இந்த சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் நோக்கம் இராணுவ நெட்வொர்க்குகளை சாத்தியமான ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பதுடன் தரவை பாதுகாக்கும். அவற்றுக்கு நேரடியாக தாக்குதல்களை கண்டறியும் மற்றும் திறம்பட உள்ளடக்கத்துடன் பதிலளிக்க தேவையான திறன் இருக்க வேண்டும். ஐந்தாவது மற்றும் இறுதி தொழில்நுட்பம் கிளைமேட் ஸ்மார்ட் டாக்டிக்கல் சிஸ்டம்ஸ். காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களால் இராணுவ பணிகள் தற்போது புதிய சவால்களை எதிர்கொள்கின்றன. 2024 இராணுவ படைகளுக்கு அத்தகைய கருவிகள் தேவைப்படும். அவை காலநிலையினை புரிந்து அதன்படி திட்டமிடும் திறனுடையவை. இந்த அமைப்புகள் பல்வேறு காலநிலை நிலைமைகளில் திறம்பட செயல்படக்கூடியதாக இருக்கும். இது படைகளை பாதுகாப்பாகவும் செயல்திறனுடன் இருக்க உதவும். இந்த 5 இராணுவ தொழில்நுட்பங்களுடன் மேலும் பல தொழில்நுட்பங்கள் இருப்பினும் எதிர்காலத்தில் நமது போர்க்களத்தை மாற்றக்கூடும். ஆனால் நமது விவாதம் 2024 வெளிப்படையாக வரும் இந்த முக்கிய தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டுள்ளது. இப்போது நாம் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை விரிவாக கொண்டு விவாதிப்போம், மேலும் அவைகள் எங்கள் இராணுவம் மற்றும் பாதுகாப்பின் மீது எவ்வாறு தாக்கம் செய்யும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆட்டோமேட்டட் ட்ரோன்ஸ் பற்றிய விவாதத்தின் போது இந்த ட்ரோன்கள் சாமானிய சுகாதார சேவைகள் மட்டுமல்லாமல் தற்காலிகமாக தாக்குதல் முறையில் பயன்படுத்தப்படும் என்பதை அறிய வேண்டும். இந்த ட்ரோன்கள் 24/7 கண்காணிப்பில் திறன்பட செயல்பட முடியும் மற்றும் நேரடியாக தகவல்களை அனுப்ப முடியும். போரின் போது முடிவுகளை எடுக்கும் செயல்முறையை விரைவாக செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் சோதனைகள் மூலமாக அவை துல்லியமாகவும் திறன்மிக்கதாகவும் உள்ளன என்பதை காணலாம். இது மனித இயக்குனர் ட்ரோன்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் மேம்பட்டதாக உள்ளது. அதே நேரத்தில்
ஸ்மார்ட் புல்லட்ஸ் எங்கள் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும். சாதாரண புல்லட்ஸ் இலக்குகளை தவறவிடலாம், ஆனால் ஸ்மார்ட் புல்லட்ஸ் தனது பாதையை மாற்றி இலக்கை சிறப்பாக தாக்க முடியும். போர்க்களத்தில் இந்த தொழில்நுட்பம் படைகளை பாதுகாக்க முக்கியமாக இருக்கும், மேலும் சிறந்த முறையில் இலக்குகளை அழிப்பதில் உதவும். நம் விவாதத்தில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் பற்றியது. இந்த மிசைல்கள் மிகவும் வேகமாக இருப்பதால் எதிரிகள் அவற்றை தடுப்பதும் சரியான நேரத்தில் பதிலளிக்கவும் மிகவும் சவாலானதாக இருக்கும். இராணுவ உத்திகளின் ஆட்டத்தில் இந்த மிசைல்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதில் வேகம் மற்றும் துல்லியம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் இந்த தொழில்நுட்பம் பலவிதமான இலக்குகளை எதிர்த்து பயன்படுத்தப்படும். அது தரையோ அல்லது கடலையோ இரண்டிலும் பயன்படுத்தப்படும். சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இன் தேவைகள் இப்போது ஒவ்வொரு நாளும் முக்கியமாகிறது. சைபர் தாக்குதல்கள் இப்போது தனிப்பட்ட மட்டத்தில் மட்டுமே அல்ல, அவை அரசுகள் மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய சிந்தனையாக உள்ளன. 2024இல் நமக்கு அத்தகைய யந்திரங்கள் தேவைப்படும். அவைகள் தாக்குதல்களை தடுக்க மட்டுமல்லாமல் சாத்தியமான தாக்குதல்களை முன்னறிவிப்பதிலும் திறன்பட செயல்பட வேண்டும். இத்தகைய தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு படைகளை முந்தைய ஒப்பிடுகையில் மேலும் மேம்படுத்தும். இறுதியாக, கிளைமேட் ஸ்மார்ட் டாக்டிக்கல் சிஸ்டம்ஸ் இன் விவாதம் மிகுந்த பொருத்தமானது. காலநிலை மாற்றம் போர்க்களத்தை மிகவும் சவாலானதாக மாற்றியிருக்கின்றது. மிகுந்த வெப்பம், பனிக்கட்டி மற்றும் மழையில் திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றின் விளைவாக இராணுவ பணிகள் மேலும் சிக்கலாகியுள்ளன. இத்தகைய சூழல்களில் அத்தகைய டாக்டிகல் அமைப்புகள் தேவைப்படும். அவைகள் காலநிலையினை புரிந்து தகுந்தபடி செயல்படும். இது இராணுவத்தின் செயல்திறனை மட்டுமல்ல, படைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும். அது எப்படியோ, இங்கு நாங்கள் 2024இல் முன்னணி 5 இராணுவ தொழில்நுட்பங்களை விவாதித்தோம். இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி போர் தளத்தில் மட்டுமல்ல, அமைதியின் நேரத்திலும் மிகவும் முக்கியம். இனிமேல் அவற்றின் தாக்கம் நமது உத்திகளின் பாதுகாப்பிலும் பிழை பார்த்ததுடன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சந்தாகச் செய்ய மறக்க வேண்டாம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.